வெல்கம் டு JAV டாக்ஸ் சீசன் 2. ஒரு சீசன் 2வை ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு எபிசோடோட நான் வீடியோ போடுறது நிறுத்திருப்பேன். ஸோ அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறது ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கான வார் நடந்ததுல அந்த வாரை எப்படியோ ஒரு வழியாக நிறுத்திட்டானுங்க. அதுக்குள்ள இந்த நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு, அந்த ட்ரம்ப் என்ன பண்ணிருக்கிறாரு, போற நிறுத்துற பேர்ல ஒரு இதுவே வேலை பார்த்துருக்க. சூப்பர், நான் வாழ்த்துறேன். சரி, கங்க்ராச்சுலேட்ஸ். ஏன்னா 2 நாடுக்குள்ள இருக்கிற பிரச்சனைஸை தீர்த்துட்டு அதெல்லாம் நல்ல முடிவு தான். நம்ம அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு இமேஜ் அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதுலயும் நம்ம ட்ரம்ப் உள்ள நுழைஞ்சி ஏதோ பண்ணி அப்புறம் அந்த போரை நிறுத்துறதா அறிவிச்சாரு. ஸோ அப்புறம் அந்த வார்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இஸ்ரேலும் ஈரானும் மாத்தி மாத்தி அவங்க கண்ட்ரிஸ் மேல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் மேலே, கட்டடங்கள் மேலே எல்லாத்திலையும் அவங்க தாக்குதலை முன் வச்சிருங்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. குண்டுக ஏவுகணை, அதாவது இஸ்ரேல யாருன்னு தெரியல, ஒரு நாட்டோட இராணுவத்தில செய்யப்பட்ட ஒரு ஒரு அதான் ஏவுகணை. அந்த மிஷன்ல அந்த வெடிகுண்டு மண்ணுக்குள்ள பதுங்கிருங்கிறவங்கள அது ஏவுகணை மிசைல் உள்ள மண்ணுக்கடியில கிட்டத்தட்ட ஒரு 60-70 மீட்டருக்குள்ள உள்ள போய் அது அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை அட்டாக் பண்ணிருந்தானுங்க. ஸோ இப்போ அந்த போர் கொஞ்சம் லைட்டா முடிவுக்கு வந்துருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த உலகத்துல எல்லாம் இந்த ஈரான் இஸ்ரேல் போரால இந்த கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ கச்சா குரூஸ் ஆயிலோ சம்திங் சொல்லுவாங்க தெரியல, பட் இருந்தாலும் கச்சா எண்ணெய் விலை ஏறும்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. எல்லா விலையும் கண்ணா பின்னான்னு ஏறிச்சு இந்த போரால. ஐ மீன் இந்த கச்சா எண்ணெய் விலை ஏறுனா ஒரு தீவு மாதிரி இருக்கு, அந்த தீவு வழியே அவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா ஸோ அது அது கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுனால அந்த ஒரு பார்டரை மெரைன் பார்டரை மூட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த பார்டரை இவங்க மூடி கட்டார் உள்ளிட்ட கண்ட்ரிஸ் எல்லாம் மூடி இருந்ததுனால எண்ணெய் விலை உயரும் அபாயம் இருந்ததுனால ஸோ இந்த கொஞ்சம் எல்லாம் பயந்தானுங்க. ஏன்னா கச்சா எண்ணெயிலேருந்து வர்றதுதான் நம்ம அன்றாடம் நம்ம டிரான்ஸ்போர்டேஷன்ஸான இந்த பெட்ரோல் டீசல் விலை. ஸோ இந்த பெட்ரோல் டீசலோட ஆல்ரெடி இங்கே பெட்ரோல் 1 லிட்டர் 100 ரூபாய்னு வித்துட்டு இருக்கானுங்க. சொல்ல வேணும், கச்சா விலை உயர்வுன்னு சொல்லிட்டு மேலே ஏத்துனாலும் இந்த அரசாங்கம் ஏத்தும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த பாலிடிக்ஸ்குள்ள நான் வரல. ஸோ இந்த போர் நிறுத்தம் நமக்கு மகிழ்ச்சியை தருது, ஒரு சந்தோஷத்தை தருதுன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அழிவு அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஒரு பாபா வங்கா அப்படின்றவங்க கணிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கணிச்சதுல இந்த சுனாமி, இந்த நிலநடுக்கம் அதெல்லாம் வந்துருக்கு. அதனால இந்த பாபா வங்காவுடைய கணிப்புகளை ஒரு நியூ இயர், அதாவது இந்த ஒவ்வொரு வருஷத்தோட கடைசி வீக்ல 52nd வீக், அதாவது வருஷத்தோட கடைசி வாரத்துல ஒரு டிபேட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னு தெரியல, அந்த பாபா வங்கா மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ ஜூலை 7க்கு அப்புறம் இந்த உலகம் பேரழிவை சந்திக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரி, ஜூன் 7க்கு அப்புறம். அதுக்கப்புறம் நடந்ததுதான் இந்த குஜராத் ஏர் கிராஷ், அதெல்லாம் நடந்தது. ஸோ நீங்க அதுக்கு இதோட கம்பேர் பண்ணி அது நம்ம ஊர் ஆளுங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த போர் முடிவு மறுபடியும் சொல்ற ஒரு நல்ல விஷயம். இப்போதைக்கு இந்த உலக மக்கள் கொஞ்சம் பதற்றம் குறைஞ்சு அங்க இருக்கிற இந்த போர் மூலமா பாதிக்கப்பட்ட அந்தந்த கண்ட்ரிஸ் ஈரான் இஸ்ரேல் மக்களுக்கு கொஞ்சம் இப்போதான் ஒரு நம்பிக்கையை வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு ஹோப்ஃபுல்லோட அவங்க இன்னும் கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டுவாங்க. இதுலயும் பாதி பேர் கடவுள் நம்பிக்கையோட இருந்ததுனால அவங்க பிரார்த்தனைகள் வென்றிருக்கு, அதை மட்டும் சொல்லுவேன். ஸோ இன்னொரு வீடியோ போட வேண்டியது இருக்கு, அது நம்ம இதுல வராது. ஸோ அதையும் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ வேற ஒரு நாளைக்கு வேற ஒரு புதுவிதமான கண்டென்ட்ல உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களில் ஒருவன்
உங்கள ஒருத்தன் அப்படின்னு உங்களில் ஒருவன் தூய தமிழ் உங்களில் ஒருவன் விஜய் ஆகாஷ் விஜயன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.